இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே தங்கமயில் மயங்கினது நாடகமா இல்லையா அப்படின்னு நமக்கே ப்ரோமோலாம் பார்த்தபோது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நகை விவகாரத்தில் இப்போ நகையை உடனடியாக தராசு எடுத்து அளந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னா கவரிங் நகை கண்டமேனிக்கு வேரிங் வெயிட்டில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் நகையோடலாம் கம்பேர் பண்ணால் தெளிவாக தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குழப்பமாக இப்போ பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் இருக்குது. அந்த சமயத்தை டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கு தராசு எடுத்து வந்துடலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே தலையில் கை வச்சு சுற்றி அப்படியே முதுகடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாங்க தங்கமயில். உடனே எல்லாரும் பதறி போய் சுற்றி நின்று முகத்துலாம் தண்ணியை தெளிச்சு என்னாச்சுன்னு சரவணம் ஓடி வந்துட்டார். எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு அவங்க கண்ணை திறந்த உடனே பாக்கியம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவள் காலிலேருந்து சாப்பிடல அதனால தான் அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய மகள் கரெக்டாக அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பயங்கரமாக ஒரு நாடகத்தை போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. சரி ரூம் கூட்டு போங்கன்னா ரூம் வேகமாக கூப்பிட்டு போகிறாங்க. ரூம் கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கும் பொழுதே இங்கே அந்த சம்மந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த தராசு எடுத்துட்டோம், அது நகையை அளந்துட்டு அப்புறம் பொண்ணை கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்க பொண்ணுக்கு என்ன போட்டாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் விட்டுருங்க, அந்த பேச்சே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. ஸோ அதனால் எல்லாம் அமைதியாக இருக்க அவங்க உள்ளார கூட்டு போய் முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணதுக்கப்புறமா அவங்கள்ட்ட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலை மாட்டிக்க போகிறோம்னு நினச்சேன், நல்ல வேலை ஒரு நாடகத்தை போட்டேன்னா நாடகமாக நிஜமாக மயங்கிட்டோமா, எனக்கு பதட்டம் அதிகமாக என்ன பண்ணுறதே தெரியாமல் யோசிக்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் இருண்டு நான் மயங்கி விழுந்துட்டேன், எப்படி நான் போய் வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல, அந்த குடும்பத்தை போய் இத்தனை இவ்வளோ பொய்யோட நான் ஏன் வாழணும்னு எனக்கு புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது விடு இவ்வளோ தூரம் சமாளிச்சிட்டேன், அப்படியே சமாளிச்சிடலாம் விடு அது அப்படிங்கும்போது சுடர் கேட்குறாங்க, கவரிங் நகை தானே அப்படின்ட்டு. அந்த நகை வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், கிலோ கணக்கில் போகும், யாராச்சும் இவ்வளோ நகை போடுறீங்கன்னு கேட்பாங்க, இது என்ன நகை, எங்கே வாங்கினீங்க, நகை உண்மையிலே குவாலிட்டியான நகையா அப்படின்னு கேட்டு எதாவது மாட்டிப்போம், பெரிய பிரச்சனையாகும், நல்ல வேலை தலைக்கு தலைப்பாயிடம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக பழனிவேலுக்கு வேறு ஒரு லவ் ஸ்டோரி வச்சிடறாங்க. பழனிவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பொண்ணை தெரியாமல் இடிச்சிடறாரு. இடிச்சோன்னா அவங்க தலையிலேருந்து கீழே விழுந்த பூ எடுத்து கையில் கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சாரி அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பார்த்து குழலி கிட்டக்க போயிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க தான் சுபத்ரா சித்தியா, நான் சித்தப்பா வேணும் பொண்ணுக்கு, அப்போ அது இவங்க சித்தினா கரெக்டான ஜோடி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இதை போய் வெளியே நான் சொல்ல முடியாது அப்படின்னு தலையில் தட்டிகிட்டே போயிடுறாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் வயசில் கல்யாணம் பண்ணாமல் விட்டு அப்படின்ட்டு. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கம் கோமதியும் பாண்டியனும் திருச்சி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம் அப்படின்னு கதிர் ஐடியா சொல்கிறார். உடனே அதை போய் மீனாட்ட சொல்ல, மீனாவும் அங்கே போய் மீனாவும் கதிரும் வாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க மேடையில் நின்று அப்படின்னா, காலம் போன கடைசியில் எதுக்குங்கிறாரு பாண்டியன். என்ன காலம் போன கடைசியா, எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் உங்களை அண்ணன் தான் சொல்லுவாங்க எல்லாரும், வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கூப்பிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அப்படின்னு பார்த்து தங்கமயிலும் வந்துடுறாங்க. ஸோ தங்கமயில் வந்ததுக்கப்புறம் என்னமாச்சு எதுமாச்சுன்னா அவங்க இப்போ பரவாயில்ல ஒன்றும் இல்லை சாப்பிடாதான் பிரச்சனைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி வாங்க அப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு போக அங்கே முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனையும் ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. பாண்டியனை ரொமான்டிக்காக தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா சூப்பராக ஃபேமிலி ஃபோட்டோ அவருக்கும் அமைஞ்சிருது. அப்புறம் குடும்பத்தை எல்லாரும் நிற்க வச்சா அப்படியே சூரிய வம்சம் மாதிரி இந்த பக்கம் மட்டும் கதிர் மட்டும் தனியாக போகிறார். அப்படின்னா அவன் மட்டும் நம்ம குடும்பம் இல்லையா, கூட நிற்க சொல்லு அப்படின்ட்டார் பாண்டியன். அவர் சொன்னதுக்கப்புறமா சந்தோஷமாக அவரும் கூட நின்னுறாரு. ஸோ நின்னதுக்கப்புறமா ஃபேமிலியில் எல்லோரும் வெவ்வேறு ஒரு கொலாபரேஷன்ஸில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. முதல்ல பாண்டியன் குடும்பம் மட்டும், அப்புறம் அந்த குடும்பம் மட்டும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாண்டியன் இறங்கி கீழே போன உடனே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு முடிவு வராங்க. உடனே முதல்ல பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் நீ நல்லா டான்ஸ் ஆடுவல, நீ ஆடுமா ராஜி, நீ ஆடு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியே ஆட வேண்டியதானே என்ன ஆடுவியா, உனக்கு ஆட தெரியாதா அப்படின்னு குழலி கிண்டல் பண்ண. உடனே கடைசியில் ராஜி சூப்பராக ஆடிடுறாங்க. அவங்க உண்மையிலே டான்ஸர் வேறு ஷாலினி. ஸோ அவங்க டான்ஸர்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கும்போது குழலி நானும் ஆடுறேன்னு கூட போய் ஏதோ தத்தக்கன்னு ஆடினாங்க. ஆடினதுக்கு பிறகு ராஜி சூப்பராக ஆடினமா அப்படின்னு பாண்டியன் பாராட்ட, நானும் தான் நல்லா ஆடினேன் அப்படின்னு குழலி சொல்ல, என்னம்மா நீ சும்மா கையை காலை தூக்கி ஆடுவேன் அதெல்லாம் என்ன ஆட்டமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டாரு பாண்டியன். நீங்கள் பார்க்கவே இல்லை, நான் இப்போ தான் நல்லா தான் ஆடினேன் அப்படின்னா, உன்னை விட நான் ராஜி நல்லா ஆடினாமா அப்படின்னு. ஆமாம் நான் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு மாதிரி ஆடினேன், இவ ஏதோ ஆட்டக்காரி மாதிரி ஆடினான் அப்படின்னு அதுலேயும் பேச உடனே எல்லாரும் ஒரு முறைக்கிறாங்க குழலிக்கு வாயில தான் சனிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு